வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் செய்தித்தாள்களில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். நான் தற்போது வாசிப்பவை அனைத்தும் நம் யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டவைதான். முக்கியமானவர்களை மட்டுமே தொகுத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். ஏதேனும் இதில் உங்களுக்கு ஐயம் இருப்பின் நம் சேனலில் பார்த்து தெரிந்து கொண்டு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 1. ஐசிஎஃப்பில் அப்ரண்டிஸ். சென்னை ஐசிஎஃப் சென்னை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1010. பணியிடம் சென்னை. என்னென்ன ட்ரேட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என காண்போம். கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர். கல்வி தகுதி 10th பாஸ், ஐடிஐ பாஸ், 12th பாஸ். விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/6/2024. வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இணையதள முகவரி https://pb.icf.gov.in/act என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். கல்பாக்கத்தில் வேலை. பணி நிறுவனம் அணுசக்தி துறை. DAE. பதவி டெக்னீசியன், நர்ஸ், பார்மசிஸ்ட், உதவி விஞ்ஞானி, டெக்னிக்கல் ஆஃபீஸர் உள்ளிட்ட பதவிகள். பணியிடம் கல்பாக்கம். கல்வி தகுதி 12th, டிஃபார்ம், பிஎஸ்சி, பிடிஎஸ், எம்பிபிஎஸ். விண்ணப்பிக்க இறுதி நாள் 30/6/2024. இணையதள முகவரி https://igcar.onlinereg.in/ என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, எல்லை பாதுகாப்பு படையில் வேலை. BSF. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1526. பதவி உதவி சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், தலைமை காவலர். அமைச்சுத்துறை சார்ந்த பணி. இன்ஜின் டிரைவர், ஒர்க்ஷாப் மற்றும் மாஸ்டர், காவலர். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/7/2024. இணையதள முகவரி https://rectt.bsf.gov.in/bsf கரண்ட் கேரியர் ஓப்பனிங்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, வான் இயற்பியல் ஆய்வு மையத்தில் இன்ஜினியர் ட்ரெயினி பணி. பெங்களூரில் உள்ள இந்திய வான் இயற்பியல் மையத்தில் காலியாக உள்ள இன்ஜினியரிங் ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் என்ஜினியர் ட்ரெயினி, ஐடி சப்போர்ட். கல்வி தகுதி எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஐடி பிரிவில் 60% மதிப்பெண்ணுடன் பிஇ, பிடெக், எம்சிஏ, முதுகலை பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் ஸ்கில் டெஸ்ட் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்க இணையதள முகவரி https://www.iiap.res.in/ என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக இணையத்தில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 26/6/2024. அடுத்து, இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு பணி. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 164. மேலாண்மை பயிற்சி. பணி நிறுவனம் தேசிய உர லிமிடெட், NFL. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ. தேர்வு முறை எழுத்து தேர்வு, நேர்காணல். தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாட்டில் சென்னை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 2/7/2024. இணையதள முகவரி https://careers.nfl.co.in/index.php என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும்.
அடுத்து அரசு மருத்துவமனைகளில் உதவி மருத்துவர் பணி 2553 பேர் தேவை. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2553. சம்பள விகிதம் 56,100 முதல் 1,77,550. கல்வி தகுதி MBBS படித்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும். TNMRBயால் நடத்தப்படும் தமிழ் மொழி மற்றும் திறனறி மற்றும் பொது அறிவு மருத்துவ தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.mrb.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க இறுதி நாள் 15/7/2024. அடுத்து வங்கியில் வேலை. பணி நிறுவனம் பேங்க் ஆஃப் பரோடா. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 459. ஒப்பந்த அடிப்படை. பதவி பெயர் மூத்த மேலாளர், மேலாளர், பிராந்திய தலைவர், மூத்த தலைவர், டேட்டா இன்ஜினியர், கிரியேட்டிவ் டிசைனர் உட்பட பல்வேறு பதவிகள். கல்வி தகுதி BE BTech ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு. தேர்வுமுறை ஷார்ட்லிஸ்ட் நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 2/7/2024. இணையதள முகவரி https://www.bankofbaroda.in/careers current opening என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.